வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் ஆஃபர் அலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை வந்து நேற்று 200 விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 350 அதிகரிச்சிருக்கு. மற்ற பூக்களோட விலையுமே 50 100 வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு பூக்களோட விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மல்லிகைப்பூ இன்னைக்கு 1 கிலோ 350 விற்பனை ஆகுது. முல்லைப்பூ கிலோ 300 விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஜாதி மல்லி கிலோ 250 விற்பனை ஆகிட்டு இருக்கு. கனகாம்பரம் கிலோ 450 விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் கிலோ 180 விற்பனை ஆகிட்டு இருக்கு. பன்னீர் ரோஜா கிலோ 60 விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெங்களூர் ரோஜா கிலோ 120 விற்பனை ஆகிட்டு இருக்கு. சம்மங்கி கிலோ 60 விற்பனை ஆகிட்டு இருக்கு. அரளி பூ 1 கிலோ 150 விற்பனை ஆகிட்டு இருக்கு. செண்டு மல்லி 1 கிலோ 50 விற்பனை ஆகிட்டு இருக்கு. வாடாமல்லி 1 கிலோ 80 விற்பனை ஆகிட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு 10 விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 60 விற்பனை ஆகிட்டு இருக்கு. தாமரைப்பூ ஒரு பூ ஒன்று 15 விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலை நிலவரங்கள் 50 100 அதிகரிச்சிருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா, முகூர்த்த நாட்கள் நெருங்கிட்டு இருக்கிறதுனால பூக்களோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. கூடவே வார கடைசியும் ஆரம்பிக்குதுங்க. சனி ஞாயிறில் விலை இன்னும் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பூக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போயே வாங்கிக்கலாம். விலை இதுக்கப்புறம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பூக்களை நீங்கள் சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் உள்ளே வந்தீங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெளியவே வாங்கிக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் மற்றும் பழ மார்க்கெட்டினுடைய விலை நிலவரங்களை காலையிலே பதிவிடுறோம். இந்த வீடியோக்கள் பார்க்காதவங்க கட்டாயமாக பாருங்கள். பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.